வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னென்ன சினிமா செய்திகள்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டாக பார்த்தது தக் லைஃபோட செகண்ட் சிங்கிளான சுகர் பேபி சாங்கை லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த சுகர் பேபி சாங் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. குறிப்பாக நம்ம த்ரிஷா ஒரு க்ளாஸி லுக்கில் வேறு லெவலில் காமிச்சிருந்தாங்க. வேறு லெவலில் இந்த படத்தோட ப்ரொமோஷன் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த சுகர் பேபி அந்த சாங் படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கமலஹாசனுக்கும் நம்மளோட த்ரிஷாவுக்கும் ஒரு வேறு லெவல் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப்பை போர்ட்ரேட் பண்ணுற விதமாக தான் இந்த சிங்கிளை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சிங்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல க்ளாஸியான லுக்கில் ஒரு வேறு லெவல் சிங்கிளாக இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கையில் நம்ம த்ரிஷாவோட அப்பியரன்ஸ்லாம் நல்லாவே இருக்கும். அது ஸ்பீடை குறைக்காமல் அந்த ஒரு ஃப்ளோலேயே போனால் இன்னும் நல்லாயிருக்கும். சீன்ஸெலாம் விட்டுருந்ததெல்லாம் நல்லாயிருக்கும். விகடனுக்கு நம்ம தக் லைஃப் குழு நிறையா இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தை பற்றி. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம த்ரிஷாவை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த த்ரிஷா இந்த படத்தோட கேஸ்டிங்காக வரையில் இந்த படம் அப்படியே குந்தவைக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டராக தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டோங்க. இதே மாதிரி இந்த கட்டத்தோட ரோலை பற்றி அவங்கள்ட்ட சொல்லல அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சான். அதுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கு சைன் பண்ணி அவங்களோட பொட்டன்ஷியலை காமிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எஸ்டிஆரை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. எஸ்டிஆர் வர்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை நம்ம ஜெயம் ரவி தான் லீடாக அந்த கேரக்டருக்கு ப்ளே பண்ணுறத மாதிரி இருந்தது தான். சரி, நம்மளோட எஸ்டிஆர் வந்ததுக்கப்புறத்து இந்த படத்தோட ஸ்கேலும் சரி அவரோட கேரக்டரும் ரொம்பவே எக்ஸ்பேண்ட் பண்ணி அவருக்கான ரோலை அவர் வேறு லெவலில் பண்ணியிருக்காராம். கமலஹாசன் என்ன தான் ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தாலும் அவர் ஸ்டாரெல்லாம் பற்றி ஃபியர் பண்ணாமல் அவரால் முடிஞ்ச அந்த பொட்டன்ஷியலை காமிச்சு வேறு லெவலில் பண்ணியிருக்கிறத சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த படம் நாயகனில் ஒரு கதை மூலமாக இந்த துணுக்கு இவங்க எடுத்த இந்த கதைன்னு சொல்லியிருக்காங்க. நாயகனோட ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்க போது. நீங்கள் இந்த ட்ரெய்லரில் உங்களுக்கு நல்லா நோட் பண்ணி பார்த்தாலே இந்த பையனை காமிப்பாங்க. அதேமாதிரி பேக் ஃப்ரேமில் அந்த மும்பை சிட்டி இதெல்லாம் காமிப்பாங்க. அங்கேருந்து நடக்கிற கதையாக தான் இருக்கும். அதனால் நாயகனோட ரெஃபரன்ஸ் நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தோட கதையை சொல்லல நம்ம கமலஹாசன் ரொம்பவே பிடிச்சிருச்சான். அவர் தான் இந்த படத்துக்கு தக் லைஃப்னு சொல்லிட்டு டைட்டில் வைக்கிற சொல்லதான் நம்மளோட மணிரத்னம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்டேட்டாக பார்க்க போகிறது நம்ம மோகன்லாலோட பிறந்தநாளை முன்னிட்டு விர்ஷாபா படத்தோட டைட்டிலில் லான்ச் பண்ணி ஒரு ஃபஸ்ட் லுக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் லுக்கை பார்க்கையில் ஒரு மன்னர் வகையாக நம்ம கதையில் கதை அம்சமாக வச்சுருக்க போகிறாங்க. ஒரு பீரியாடிக்கல் ஜானரில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் லெவலில் இந்த படம் ஒரு பிக் ஸ்கேலில் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அவர் நிறையா அந்த மாதிரி பார்த்துருக்கோம். இப்போ இந்த படம் ஒரு பெரிய ஸ்கேலில் இருக்கனால எதிர்பார்ப்பு வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மோகன்லால் பிறந்தநாள் முன்னிட்டு நிறையா அப்டேட்டும் இப்போ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மூணாவது அப்டேட்டாக பார்க்க போகிறது ராஜ சிவாஜி படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அபிஷேக் பச்சன் அவர்கள் ஹீரோவில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தில் சஞ்சய் தத் அதே மாதிரி ஜெனிலியா அவங்களாம் முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. அந்த படத்தோட அப்டேட்டையும் இன்றைக்கி ஒரு வேறு லெவல் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மோகன்லால் பர்த்டே ஸ்பெஷலாக ஜெயிலர் 2லேருந்து அப்டேட் வருமானு நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். இன்னும் எதுவும் வரல. வந்திருந்தால் உங்களுக்கு ஷார்ட்டாவோ இல்லாட்டி வேறு ஏதாவது வீடியோவாவோ உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு வீடியோவாக லான்ச் பண்ணி எல்லா அப்டேட்டையும் சொல்லலாமா, இல்லை இது இல்லாமல் ஒவ்வொரு கால் ஷீட் மட்டும் ஒவ்வொரு அப்டேட்டை மட்டும் சொல்லலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது திருத்தணுன்னா அவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.